ஒரு வழியாக முருகன் மாநாடு முடிந்துவிட்டது. மழை ஓய்ந்தாலும் தூவானம் விடாது என்பது போல முருகன் மாநாடு நடத்தி முடித்தவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். ஆனால் அந்த முருகன் மாநாட்டிலே நான் கலந்து கொண்ட நமது ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய கையாலாகாத தனம். இதுதான் சரியான வார்த்தைன்னு நினைக்கிறேன். அவர்களுடைய கையாலாகாத தனத்தினால் அவர்கள் முன்பாகவே அண்ணாவையும் பெரியாரையும் கேவலமாக சித்தரித்த ஒரு வீடியோ போடுகின்றாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு வாய் குத்தி கைகட்டி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது உண்மையான முருக பக்தர்களை எந்த தெய்வங்களும் முருக பக்தரை சோதிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது உண்மையான பக்தியோடு அங்கு இவர்கள் சென்றிருந்தால் இவர்களை சோதிப்பாராம் அந்த முருகன். ஆனால் இவர்கள் உண்மையான பக்தியோடு செல்லாமல் பிஜேபிக்கு பயந்து, இந்து முன்னணிக்கு பயந்து இவர்கள் அங்கு சென்றிருந்ததனால், அதாவது ஏதோ ஒரு சாதாரண மாநாட்டிற்கு சென்றது போல இவர்கள் சென்றதினால் அவர்களை முருகனே சோதித்து விட்டார். இதோடு நிற்கப் போவதில்லை. இன்னும் தேர்தலிலும் அந்த மக்கள் மூலமாக அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவார். அண்ணன் கடம்பூர் ராஜிலிருந்து அண்ணன் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி இவர்கள் அனைவருமே மதுரை மண்ணை சார்ந்தவர்கள். அந்த மதுரைக்காரங்களுடைய பெருமை தெரியுமா? அந்த மதுரைக்காரங்களுடைய வீரம் தெரியுமா? அவர்கள் தனது மானத்திற்காகவும் சுய கௌரவத்திற்காகவும் தங்களது உயிரையே கொடுப்பவர்கள். அதே போல எதிரியினுடைய உயிரை எடுப்பவர்கள். இதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சொல்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமது திருவிளையாடல் இருந்து, அது உண்மையிலே நடந்தது தாங்க. பாண்டிய மன்னனுடைய ஒரு சந்தேகத்திற்கான விடையை தேடுகின்றார்கள். அதாவது பாண்டிய மன்னனுக்கு பெண்களின் கூந்தலிலே இயற்கையாகவே மனம் உண்டா அல்லது பல நறுமணங்களை அவர்கள் பயன்படுத்துவதனால் அந்த மனம் வருகிறதா என்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இதை பற்றி தனது அமைச்சர்களும் கூறுகின்றார். அவர் மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சம்பாதித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய புலம்பலை கேட்டு சிவபெருமானி அங்கு அவருக்கு முன்பாக மனிதனாக தோன்றுகிறார். அப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய புலம்பலை கேட்டு சிவபெருமானி அங்கு அவருக்கு முன்பாக மனிதனாக தோன்றுகிறார். அவர் ஒரு பாட்டு எழுதி கருமியிடம் கொடுக்கிறார். கருமி அதை இங்கே சபையிலே சொல்றாரு. சொன்ன உடனே நமது பாண்டிய மன்னர் அவர்கள் அந்த பாட்டில் மயங்கி, அருமையான பாட்டு, என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள், தீர்ந்தது சந்தேகம். வரும் அமைச்சரே, பொற்களை எடுத்து வார். கருமிக்கு அந்த 1000 பொற்காசலை பரிசளிக்க எத்தனிக்கின்றார். அந்த நேரத்தில் நமது நக்கீரர் அவர்கள் இந்த பாட்டில் பிழை உள்ளது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே கருமி பயந்துக்கிட்டு ஓடிடுறாரு. ஓடி போய் அங்கே கோயிலில் உட்காந்து திருப்பி பழையபடி புலம்பிக்கிட்டு இருக்கவும், நல்ல வேலை என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அங்கு மீண்டும் வருகிறார் சிவபெருமான். சபையில் நடந்ததை கூறு. சபையில உன் பாட்ட குற்றம்னு சொல்லிட்டாங்க. குற்றமா? என் பாட்டிலா? யார் சொன்னவன்? உங்க பாட்ட அங்க ஒருத்தர் இருக்கிறான், குற்றம்னு அவன் தான் சொன்னான். காட்டவரை புறப்படி என்னோடு. மறுபடியுமா? எனக்கு சொன்ன உடனே 2 பேரும் சபைக்கு போறாங்க. அங்கு சபைக்கு போன உடனே இப்புறவன் கொண்டு வந்த பாட்டுக்கு சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறு. அவன் இவன் என்று பேசியவுடன் நக்கீரருக்கு கோபம் வந்து விடுகிறது. உடனே நக்கீரர் எழுந்து, நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அருவாளி நெய் பூசி பங்கம் படவ 2 கால் பரப்பி சங்கதனை கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்பர் எங்க குலம், சங்கரனார் கேது குலம். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. இத்தனை பேர் இருக்கிற சபையில நாகரிகம் தெரியாமல்
இவர் குலத்தையும் அவன் இவன் என்று சொன்னதாலேயே கோபப்பட்டு, நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு. அந்த மதுரை மண்ணுடைய மண் வாசனை இதுதான். ஒரு விருந்தாளியை உபசரிக்கவும் தெரியும், அவன் துரோகம் செய்தால் அவனை கழுத்தரிக்கவும் தெரியும். இதுதான் மதுரை மக்களுடைய ஒரு பெருமை. ரோசக்காரர்கள் தான், ஆனால் வீம்புக்கு அவர்கள் யாரிடமும் வம்பிழுக்க மாட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் வந்த சண்டையை விட்டுவிட்டு பயந்து கொண்டு என்றுமே புறமுதுகிட்டு ஓட மாட்டார்கள். இப்படிப்பட்ட மண்ணில் பிறந்த நீங்க அவ்வளோ ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு இன்னைக்கு வெளியில வந்து ஆளுக்கு ஒரு பேட்டியை கொடுக்குறீங்க. இன்றளவும் சரி, நீங்கள் உங்களை போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களால் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒழிய அந்த தலை எடப்பாடி பழனிசாமி என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பது யாருக்குமே தெரியவில்லை. ஒருவேளை எல்லாரும் ரோசமில்லைன்னு சொன்னதுக்காக இப்போ தான் உப்பு வாங்குறதுக்கு கடைக்கு ஆள் அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். முதலில் அவர்கள் அந்த மாநாட்டிற்கு சென்றதே தவறு. இது இந்த பட்டிமன்றம் தனியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இது ஒரு ஆன்மீக மாநாடு. இதில் வந்து அவர்கள் முழுக்க முழுக்க தாக்கி பேசியதே வந்து முஸ்லிம்களையும் சிறுபான்மையினரை மட்டுமே, அதிலும் முக்கியமாக முஸ்லிம்களை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அனைவருக்கும் சமமானவர்கள், நாங்கள் வந்து எந்த மதத்தினரையும் இழிவாகவோ தரக்குறைவாக பேசுவதில்லை, எங்களுக்கு அனைவரும் சமம் அப்படின்னு கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த ஏடிஎம்கே ஆட்கள் தான் அங்கே வரிசை கட்டி உட்கார்ந்திருந்தார்கள் மேடையில். ஆனால் அவர்கள் இருக்கும் பொழுதே அண்ணாவை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் கேவலமாக ஒரு வீடியோ அங்கே ஒளிபரப்பப்படுகிறது. அதையும் பார்த்து கொண்டு அவர்கள் அமைதியாக வாய் பொத்தி கைகட்டி அமர்ந்திருந்ததுதான் மிகவும் ஒரு நடந்ததிலேயே ஒரு கொடூரமான செயல். எதுவுமே பேசாமல் இருந்துட்டு வெளியில் வந்து ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் சபை நாகரிகம் கருதி நாங்கள் ஒன்றும் பேசவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணே, சபை நாகரிகம் என்பது ஒருவருக்கு மட்டும் அல்லது ஒரு சாராருக்கு மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த சபை நாகரிகம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அவர்கள் ஏடிஎம்கே ஆட்களை கூப்பிட்டுருக்கோம். அதனால் இதை போல அவர்களுடைய தலைவரே அந்த ஏடிஎம்கே ஒரு தெய்வமாக வணங்கக்கூடிய அண்ணாவை பற்றியே நாம் தவறாக இங்கு எதுவும் ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் அந்த சபை நாகரிகம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சபை நாகரிகமே தெரியாத ஒரு நாதாரி கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு அவர் கேவலமாக பேசும்போது நாங்கள் மட்டும் சபை நாகரிகம் கருதி எதுவுமே சொல்லவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான செயல் என்பதை நீங்களே நினைத்து பாருங்கள். இதை நீங்கள் வேணால் சர்வசாதாரண தட்டி விட்டு போகலாம், ஆனால் உங்களுடைய தொண்டர்கள் ஒருவன் கூட இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் வெளியில் வந்து தொண்டர்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுலேயும் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு வந்து செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அங்கே இதே போல சபை நாகரிகம் கருதி அந்த குழுவுக்கு அந்த கூட்டத்திற்கு வருகின்ற உங்களுடைய நிர்வாகிகள் யாரும் வேண்டுமென்றால் வாய் திறக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியும் கீழே உள்ள தொண்டர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள், பொதுமக்கள் என்ன பேசிக் கொள்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அந்த கூட்டத்திலிருந்து வெளியே செல்பவர்களை விட எதுவுமே பேசாமல் அமைதியாக செல்கின்ற ஒரு நிர்வாகியுடைய அந்த மௌனம்தான் மிகப்பெரிய ஆபத்து. முதலில் அதை கவனியுங்கள். இந்த சபை நாகரிகம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறதுனால தான் உங்களை பிஜேபிக்காரன் ஏறி ஏறி மிதிச்சுக்கிட்டு இருக்கான். மோடி வர்றாரு, வாய்க்கு வந்ததான் பேசிட்டு போகிறாரு. தமிழ்நாட்டில் சபை நாகரிகம் கருதி நாம் ஒன்று கூறுவதில்லை. அமித்ஷா வர்றாரு, இழுத்து கொண்டு போய் உங்களை மேடையில் உட்கார வச்சு அவரே கூட்டணியை பற்றி கூட்டணி தலைவர் எடப்பாடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடியாரை ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் அவரே கூட்டணியை அறிவிக்கின்றார். கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிடுறாரு. சபை நாகரிகம் கருதி எடப்பாடியார் ஒன்றும் பேசவில்லை. மதுரைக்கு வர்றாரு, அவருடைய கட்சிக்காரங்கள்ட்ட பேசுகிறாரு, அப்பவும் பேட்டி கொடுக்குறாரு. கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதுவரையிலும் எடப்பாடியார் அதை பற்றி வாயை திறக்கவில்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா முதற்கொண்டு அனைவரையும் இந்த அண்ணாமலை மிகவும் கேவலமாக பேசினார்கள். அதற்கு பிறகு எழுந்த ஒரு எதிர்ப்பினால் எடப்பாடியார் அவர்கள் அந்த கூட்டணியை முறித்து கொண்டார்.
அப்ப அந்த ரோசமும் மானமும் இப்ப எங்க போயிருச்சு? கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா போயிட்டாரு, 15 நாள் ஆயிடுச்சு. இப்போவும் இந்த பிரச்சனை நடந்து 3 நாள் ஆயிடுச்சு. ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி இப்படி ஒரு சில பேர் தான் அப்படியே மயிலிறகை தடவுவது போல மென்மையாக தமிழில் ஒரு சொல்லோட சொல்லுவாங்க, பாம்பு சாகக்கூடாது, பாம்பு அடிக்கிற கம்பு நோகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இதுவரைக்கும் வாய் திறந்து எதை பற்றியும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவருக்கு உண்மையிலேயே ரோசம் இருக்கா இல்லை எதுவுமே இல்லையா? இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அப்பவே நீ எவனா இருந்தா எனக்கு என்னடா, வெளியில போ முதல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் பிஜேபி காரங்களோ உங்களுடைய நீங்க சபை நாகரிகம் என்று கட்டி கொண்டிருப்பதால் உங்களுடைய இளிச்சவாய்த்தனத்தை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் அடிமேல் அடி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அமித்ஷாவோ மோடியோ உங்கள் தலைவர்களை பற்றி ஒன்றும் பேச மாட்டார்கள். ஆனால் அவர்கள் சொல்லி கீழே உள்ளவர்கள் மாநில தலைவரிலிருந்து ஒரு மாவட்ட தலைவர் வரைக்கும் உங்கள் கட்சியை பற்றியும் உங்கள் தலைவர்களை பற்றியும் கேவலமாக பேசுவார்கள். பிறகு எலெக்ஷன் நெருங்கின உடனே எலெக்ஷன் சமயத்தில் வந்து பிரச்சாரத்துக்கு வர்ற மோடியும் அமித்ஷாவும் உங்கள் தலைவர்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த பிஜேபி நடத்திக்கிட்டு இருக்கு. அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்களிடமும் செல்லூர் ராஜ் அவர்களிடமும் ஆர்பி உதயகுமார் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், கடம்பூர் ராஜ் அவர்கள் உட்பட. இதே நீங்க ஒரு மேடையில் உட்கார்ந்துருக்கீங்க, அதே மேடையில் மற்றொருவர் உங்களுடைய தாய் தந்தை பற்றியோ உங்களுடைய குடும்பத்தை பற்றியோ கேவலமாக பேசினால் அப்பவும் வந்து சபை நாகரிகம் கருதி அவனை சும்மா விட்டு எழுந்து வந்து விடுவீர்களா? சற்று உப்பு போட்டு திங்கிற அந்த சொரணையோட யோசனை செய்து பாருங்கள். நான் ஏன் இப்படி நான் அந்த தடித்த வார்த்தைகளை எப்போதுமே பயன்படுத்துறதில்லை. ஆனால் நமது தொண்டர்கள் அனைவரும் கொதித்து போயிருக்கின்றார்கள். நான் சபை நாகரிகம் கருதி இந்த வார்த்தைகளோடு நிறுத்திக் கொள்கிறேன். ஆனால் தொண்டர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் கழுவி ஊத்துறாங்க என்னென்னமோ வார்த்தைகளை. அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் காது கூசுகின்றது. ஏன்னா அந்த அளவுக்கு ரத்தம் கொதிக்குதுங்க. சபை நாகரிகம் என்பது நமது மானத்தை விட்டு எழுந்து வருவதற்காக அல்ல. சபை நாகரிகமும் காக்கப்பட வேண்டும், நமது மான மரியாதையும் அங்கு காக்கப்பட வேண்டும். இப்படி நடக்கக்கூடிய ஒன்று தான் சபை நாகரிகம். அன்பு தோழர்களே, எடப்பாடியார் எப்படியும் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்து விடுவார். தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக முதலிய கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பை கொடுப்பார்கள். இதை நிச்சயம் எடப்பாடியார் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பேசிக்கொண்டிருந்த ஆட்களில் நானும் ஒருவன். ஏன்னா எனது ஆசை அதுதான். எனது இதற்கு முந்தைய வீடியோக்களில் பாருங்கள், எடப்பாடியார் அவர்கள் எப்படியும் இந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து விடுவார் என்று எனது ஆசையை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் இவைகள் எல்லாம் இப்பொழுது கடைசியாக அமித்ஷா மதுரைக்கு வந்துட்டு போனதற்கு பிறகு அந்த நம்பிக்கை உடைந்து விட்டது. அந்த நம்பிக்கையை தவிடு பொடியாக்கி விட்டார்கள். ஏன்னா இதற்கு முன்பாக அமித்ஷா சொன்னதற்கு அவர் கமா போட்டு செமிகோலன் போட்டு படிக்க வேண்டும், இப்படியெல்லாம் படிக்கக்கூடாது, சேர்த்து படிக்காதீர்கள் அப்படின்லாம் சொன்னார். உண்மையாக ரோசக்காரன் தப்பிச்சுக்கிட்டாரு, நல்ல விஷயம்தான். எடப்பாடியார் அவர்கள் அதிகமாக உப்பு சேர்த்து சாப்பிடுபவர் என்பது உண்மைதான் அப்படின்னு நாங்களும் நம்பிட்டோம். ஆனால் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் அவ்வளவு சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. இது இல்லாமல் வேலுமணி அவர்கள் ஒரு RSS கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு. அங்கே வேலும் இவர் பரிசாக வழங்குகின்றார். இந்த அளவிற்கு பிஜேபி கட்சியோட மட்டுமல்லாது RSS உடனும் கூட்டு சேர்ந்து விட்டோம் என்பதை அவர்கள் தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றார்கள். இந்தியாவுக்குள்ள பிஜேபியோட கூட்டு சேர்றவங்க பிஜேபியோட மட்டும் நின்றுக்குருவாங்க. அதற்கு பின்புலமாக செயல்படுகின்ற RSS கொள்கையை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது மக்கள் விரோத கொள்கை என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இவர்கள் ஒருபடி மேலே போய் அந்த RSS கூட்டத்தில் கலந்து கொள்வதும் RSS பேரணிக்கு கொடியசைத்து வைப்பதும்
சர்வசாதாரணமாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றது. இதனால் பாதிக்கப்பட போவது அடிமட்ட தொண்டன் தான், நீங்கள் அல்ல. அதனால் பலனடைய போவது திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தான். இதில் எல்லா அளவும் சந்தேகம் கிடையாது. எடப்பாடியார் அவர்களே, நீங்கள் யார்? உங்களது செயல் திட்டம் என்ன? நீங்கள் எந்த பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களது செயல்பாடுகள் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் நன்கு புரிந்து கொண்டார்கள். தற்போதைய சூழ்நிலையில் அவர்களால் வருத்தப்பட மட்டுமே முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அவர்களுடைய செயல் தேர்தலிலே வெளிப்படும். நிச்சயமாக இதையே நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால், ஏனென்றால் எலெக்ஷனுக்கு இன்னும் ஏறக்குறைய 10-11 மாதங்கள் உள்ளன. ஆகையினால இதையே நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் உங்களது தோல்வி மட்டுமல்ல, அழிவு நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை அடுத்த நல்ல நிகழ்ச்சி சந்திக்கின்ற நண்பர்களே. அதுவரையிலும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன், குரலற்றவன் குரலாக அபு.